பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு செய்கிற மற்றொரு காரியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த இந்த வசனத்தை சற்று கவனியுங்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தை பக்தனாகிய தானியேலின் வாழ்வோடு தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறது அல்லவா? ஆம், பக்தனாகிய தானியேல் தான் அடிமைப்பட்டிருந்த பாபிலோன் தேசத்திலே ஒரு முறை ராஜாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அப்படி அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். அதன் விளைவாக தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்டார். தேவனோ சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கும் தம்முடைய தூதர்களை அனுப்பி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பரே, கர்த்தருடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களாகிய நம்மை சுற்றிலேயும் இன்றைக்கும் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களில் நாம் வாசித்தால், வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவாராம். எத்தனை விசேஷித்த பாதுகாப்பு! அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணித்தால் இந்த உயர்வான பாதுகாவலை தேவன் நமக்கும் தந்து நம்மையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமக்கு பயப்படுகிறவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்மை நம்புகிற, உம்மை நேசிக்கிற, உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற இந்த உன்னத பாதுகாவலுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த பாதுகாவலை தந்து வழி நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.